ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் கொழுக்கட்டை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஹாட் வாட்டர் ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இப்போ பூர்ணத்துக்கு வந்து ஒரு ஜாலில் 1 கப் தேங்காவை நான் எடுத்துக்கிட்டு 2 ஏலக்காவை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வால் கப் எடுத்து அதில் நான் 1.5 கப்பு வெல்லம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்தோடனே அந்த தேங்காய் பூ நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பூர்ணம் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமேட்டு அந்த கொழுக்கட்டை மாவை அச்சில் வந்து நான் அந்த கொழுக்கட்டையை வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நடுவில் அந்த பூர்ணத்தை வச்சுட்டு இந்த சைடும் பண்ணி நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு கொழுக்கட்டை ஷேப்புக்கு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் இதை கையில் கூட பண்ணலாம். பண்ணதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கூட பண்ணலாம். பண்ணதுக்கப்புறமேட்டு நான் ஸ்டீம் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 10 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு இது வெந்துடும். அதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்தது?